வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலையில் சுரேஷ் சாலேவுக்கு எச்சரிக்கை விடுத்த பெண் தாதி. நடந்ததென்ன? சுரேஷ் சாலே தொடர்பில் அஸ்கரி மகாநாயக்க தேரரின் கோரிக்கை. ஜனாதிபதிக்கு சென்ற கடிதம். இரத்தக்கரை படிந்த கொலையாளிகள் இங்கு ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. பேராயர் கர்தினால் ரஞ்சித் சாட்டையடி. தேடப்பட்டு வந்த 2 குற்றவாளிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தல். கொழும்பில் சிக்கிய வர்த்தகரின் அந்தரங்கம். இளம் தம்பதி கோடிக்கணக்கான பணம் கேட்டு மிரட்டல். விடுதலை புலிகள் டயஸ்போராக்கள் மீண்டும் அரசாங்கத்திற்கு நிதி அளிக்காது. இவ்வரசாங்கத்தை மீண்டும் கொண்டுவர வாக்களிக்காது கூறுகிறார் அர்ச்சுனா எம்பி. ඩාම් වෙනවා ඩූම් වෙනවා පොඩ පොඩ දන්නේ නැත්නම් ඕගොල්ලෝ කියන කතාව ආය ආය බලනවා. කාර් එක කියන්නේ පාරේනේ නවත්තන්නේ. කාර් එක ඔළුව නවත්තගෙන ඉන්නද මං? රල්ලක් කියලා රල්ලක් ගාලා දැන් සල්ලි ඉවරයි. හැබැයි අපි ආයෙ දෙන්නේ නැහැ. අපි දෙන්නම නැහැ. අපි ආයෙ දෙන්න නැහැ. ட்ரம்பின் அறிவிப்பால் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி. தொடரூர்ந்து திணைக்களத்தின் இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல். டின்னிலக்கம் பெறாத 40 லட்சம் பேருக்கு முக்கிய அறிவிப்பு. சாவகச்சேரியில் புதிய போலீஸ் உத்தியோகஸ்தர் விடுதி. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் விசேட அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சாலே நேற்று முன்தினம் முதல் மருந்துகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உணவு தவிர்ப்பு போராட்டம் மற்றும் உடலில் ஏற்பட்ட சிக்கலான நிலைமைகள் காரணமாக சுரேஷ் சாலே கடந்த 7ஆம் தேதி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார். அங்கு அவர் தொடர்ச்சியாக உணவையும் மருந்தையும் உட்கொள்ள மறுத்து வந்துள்ளதாகவும் இந்நிலையில் நேற்று முன்தினம் தாதி ஒருவர் சுரேஷ் சாலே மருந்து உட்கொள்ளாமை குறித்து கடுமையாக கண்டித்து அவருக்கு மருந்துகளை வழங்கியதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது வைத்தியசாலையில் இருக்கும் நோயாளிகளை உயிரிழக்க அனுமதிக்க முடியாது. நோயாளிக்கு மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் இந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என சாலேவிடம் கடுமையாக கூறி பலவந்தமாக மருந்துகளை உட்கொள்ள வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் மருந்துகளை உட்கொண்ட போதிலும் சாலே தொடர்ந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க சுரேஷ் சாலே தொடர்பாக அவரது மனைவி விடுத்த கோரிக்கையை கவனத்தில் கொண்டு அவருக்கு உரிய நிவாரணத்தை வழங்குமாறு அஸ்கரி பீடத்தின் மகாநாயக்க தேரர் வரகாகுட ஸ்ரீ ஞானரதன தேரர் கோரியுள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்ததன் மூலம் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். சுரேஷ் சாலேவின் மனைவியான மனோரி சாலே விடுத்த மேன்முறையீடு தொடர்பிலேயே இக்கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2026/6/8 அன்று அஸ்கரி விகாரைக்கு வருகை தந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் மனைவி தன்னை நேரில் சந்தித்து தனது கணவருக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க உதவுமாறு கோரிக்கை விடுத்தார் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிடம் சமர்ப்பிப்பதற்காக அவர் வழங்கிய அந்த மேன்முறையீட்டு மனுவின் பிரதியொன்று இக்கடிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் பீடாதிபதி தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து தங்களது கைகளை இரத்தத்தால் நனைத்துக் கொண்ட கொலையாளிகளும் ஊழல்வாதிகளும் மீண்டும் தங்களை கழுவிக்கொண்டு சமூகத்தின் முன்னால் உத்தமர்கள் போல் வலம் பெற நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை கடுமையான தொனியில் தெரிவித்திருந்தார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற விசேட ஆராதனையின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2024 செப்டம்பர் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து புதிய ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் போது இக்குற்றத்தின் உண்மைகளை மறைக்க மாட்டேன் என உறுதியளித்திருந்தார். அதற்கமைய தற்போதைய விசாரணைகள் வேகம் பெற்றுள்ளதை வரவேற்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து தப்பியோடி வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்த 2 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் நாட்டிற்கு இழுத்து வரப்பட்டுள்ளனர். இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள மோதர நிபுண என்பவரின் சகோதரர் மற்றும் ப்ளூ மெண்டல் சங்கா ஆகிய 2 குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இவர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். குறித்த 2 நபர்களும் அபுதாபியில் பதுங்கியிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு இழுத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்ததுடன் தற்பொழுது மேலதிக விசாரணைகளுக்காக நரகேன்பிட்டியில் உள்ள மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மசாஜ் நிலையத்திற்கு சென்ற வர்த்தகர் ஒருவரின் நிர்வாண காட்சியை திருட்டுத்தனமாக படம் பிடித்து 1 கோடி ரூபாய் கப்பம் கோரிய குற்றச்சாட்டில் ஜோடியொன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரான பெண் குறித்த வர்த்தகரின் நிர்வாண காட்சிகளை அவரது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி அந்த காணொலிகளை சமூக ஊடகங்களிலும் அவரது மனைவியிடமும் வெளியிடுவதாக அச்சுறுத்தியுள்ளார். இதன்போது சுமார் 1,50,000 ரூபாவை வர்த்தகரிடம் பெற்று சந்தேக நபர் தனது வங்கி கணக்கிற்கு வைப்பிலிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ
சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் எம்பிலிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண்ணொருவர் மற்றும் கண்டி பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆண் என்றும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட வர்த்தகர் கொழும்பு தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து தலங்கம பகுதியில் உள்ள ஹோட்டல் அறையொன்றில் வைத்து சந்தேக நபர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். முன்னர் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வந்த விடுதலை புலிகளின் புலம்பெயர் சமூகம் இனி நிதி ஆதரவை வழங்காது அல்லது அரசாங்கத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர வாக்களிக்காதென யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவால் ஏற்பாடு செய்யப்பட்டு களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்ட அந்நிகழ்வில் உரையாற்றிய ராமநாதன் அர்ச்சுனா, நீங்கள் பயங்கரவாதி என கூறும் விடுதலை புலிகளின் காவல் படையில் எனது தந்தை உயிரிழந்தவர் என்றும் என்னை பாராளுமன்றம் அனுப்பியது எனது தமிழ் சமூகம் என்றும் அங்கு குறிப்பிட்டு உரையினை ஆரம்பித்திருந்தார். මට ඡන්ද දෙන්නේ දෙමළ ජනතාව. මගේ තාත්තා මං කවදාවත් බොරු කියලා නැහැ. මගේ තාත්තා රස්තවාදී කොටි කියලා ඔයලා කියන එකකින් පොලිසියෙන් තුන්වෙනි ප්‍රධානිය විදිහට හිටියේ. மேலும் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களுக்கு எந்தவொரு அர்த்தமுள்ள அபிவிருத்தியையும் வழங்கவில்லை என்றும் அர்ச்சுனா கூறியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பாராட்டிய அவர் நாட்டிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை மிகவும் மதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மஹிந்த ராஜபக்சவை தவிர வேறு யாரையும் ஜனாதிபதி என்று குறிப்பிடுவதை தாம் விரும்பவில்லை என்றும் நாட்டையும் அனைத்து இன சமூகங்களையும் உண்மையாக நேசிப்பவர்களிடம் மட்டுமே தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஜனாதிபதி அனைத்து இனத்தவரிடமும் உண்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் நாட்டை தவறாக வழிநடத்துவது ஒரு தலைவர் செய்யக்கூடிய மிகவும் மோசமான செயல் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நான் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை ஆதரித்தேன். ஆனால் இப்போது அவரை தேர்ந்தெடுத்ததால் என்னையும் சேர்த்து நாடு முழுவதும் துன்பப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். 2029 வரை அரசாங்கம் இதே திசையில் தொடர்ந்தால் குறைந்தபட்சம் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இல்லாமல் போகலாம் என்றும் 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாகி சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களை பாதிக்கும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை தீர்ப்பார் என்றும் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு விடுதலை புலிகளின் புலம்பெயர் சமூகம் நிதியுதவி அளித்ததாகவும் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாததால் இனிமேல் நிதியுதவி வழங்கப்படாது என்றும் புலம்பெயர் சமூகமும் பொதுமக்களும் ஏமாற்றமடைந்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். 100 நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த ஹார்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்துள்ளது. இந்த முடிவை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் 3.55% சரிந்து ஒரு பீப்பாய் 83.77 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. WTI மசகு எண்ணெய் 80.78 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் மேர்பன் ரக மசகு எண்ணெய் 83.02 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போரினால் கடந்த மே மாதம் மசகு எண்ணெய் விலை உச்சம் தொற்றிருந்த நிலையில் குறித்த அமைதி ஒப்பந்தம் தொடர்பில் அவ்வப்போது எழுந்த வதந்திகள் காரணமாக மசகு எண்ணெய் விலை படிப்படியாக வீழ்ச்சியடைந்திருந்தது. அதன் அடிப்படையில் ஈரானும் அமெரிக்காவும் சமாதான உடன்படிக்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து மசகு எண்ணெயின் விலை சடுதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டால் மசகு எண்ணெய் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீது நேற்றைய தினம் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் குறித்த திணைக்கள இணையதளத்தின் தொடர்ந்துகளின் நேர அட்டவணை தொடர்பான விவரங்களை அறியும் பகுதி செயலிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த இணையதளத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டுவரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் எனப்படும் டின் எண்கள் பெற வேண்டியவர்கள் சுமார் 40 லட்சம் பேர் இதுவரை அதனை பெற்றுக் கொள்ளவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது வரை 13 மில்லியனுக்கும் அதிகமானோர் டின் இலக்கத்தை பெற்றுள்ளதாகவும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் கட்டாயமாக டின் இலக்கம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் நாட்டில் உள்ள 17 மில்லியன் பேர் இந்த இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2026 ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டத்தின் கீழ் பல்வேறு சேவைகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு டின் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வங்கிக் கணக்குகள் ஆரம்பித்தல், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தல், வணிக பதிவுகள் மேற்கொள்ளல், நிறுவன பங்குகளை மாற்றம் செய்தல் மற்றும் கடன் அட்டைகள் பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு டின் இலக்கம் அவசியமாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடைமுறையில் உள்ள சட்ட ஏற்பாடுகளின்படி டின் இலக்கம் இனி ரகசிய தகவல்களாக கருதப்படாதென்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாவகச்சேரி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகஸ்தர் விடுதி நேற்றைய தினம் பிற்பகல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கான விடுதியே இவ்வாறு சாவகச்சேரி கச்சாய் வீதியில் அமைந்துள்ள போலீஸ் திணைக்களத்திற்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பெறுபவர்களை ஜூன் மாதம் 15ஆம் தேதி இன்று வெளியிடுவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. பெறுபவர்களை தயாரிக்கும் பணிகள் தற்பொழுது இறுதி நிலையை எட்டியுள்ளதாக பரீட்சை திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.